பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில தேவாதி தேவனாகிய கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் வந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிற நம்மள கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அறிவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன, எங்க வாழ்நாளிலே இன்னும் ஒரு புதிய நாளை காணும்படி நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் கோடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை எல்லாம் ஆலயத்துல கொண்டு வந்து நீர் வைத்ததற்காய் நன்றியாகிறவர உண்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி மகிமைப்படுத்தும்படி உமக்கு நன்றி சொல்லும்படி நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து நீர் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் கோடானுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவர. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல காத்த தேவன் இந்த புதிய நாளிலும் நீர் கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ தேவைகள், எத்தனையோ விண்ணப்பங்கள் இருதயத்தில் உண்டாண்டவர, எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன், எல்லாவற்றையும் அதிலின் காலத்துல நேர்த்தியாய் செய்து எங்களை ஆசிரியத்து வழிநடத்த வல்லவர் என்பதை அறிந்து உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடல் துதி ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க, எங்களை நடத்துங்க. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். இதுவரைக்கும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய், நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் கோடானுடைய ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம சில பாடல்களை பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உற்சாகமாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
ஆமென். பிரகஸ்தோகம் அவர் வெற்றியை கொடுக்கிறவர். ஆமென். அவர் உயர்த்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நேருண்டு. எத்தனை பேர் விசுவாசிகள்? தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அல்லேலூயா. உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நேருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நேருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஆமென். கர்த்தாவே தேவர்களுள் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாம் உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தாவே தேவர்களுள் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களுள் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு
பிளந்து இந்த ஜனங்களை காத்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஹalleluya ஹalleluya. அவருக்கு ஒப்பா ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அவர் நம்முடைய தேவன். ஹalleluya. பாருங்க, எருசலேமே பரலோகம் விட்டு இருந்தது. எல்லாம் உணர்ந்து பாட போகிறோம். அழகாக
நாங்கள்லாம் பரலோக குடிமக்கள் அப்பா. ஆண்டவரே, இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, மனநோயும் இல்லை, கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. ஓ தேங்க்யூ, உடைய பிரசனத்துக்காக நன்றி. எத்தனை மன மகிழ்ச்சியான நாள்! உடைய சமூகம் தான் எங்களுக்கு சந்தோஷமா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். எத்தனை நல்ல தேவன் நாங்கள் ஆராதிக்கிறது ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவர், வல்லவர் ஆண்டவர். இருதயத்தின் அடியாழத்துல தேவனை மாத்திரம் நோக்கினார். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இதயத்தின் அடியாழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. தனராமஷகமா ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். எத்தனை பேர் தேவனை ஆராதிக்கின்றோம், செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்.
உமே உமே பணிந்து கொள்கிறார், உமே தாங்கி தொழுது கொள்கிறார். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் மனிதர்கள் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் மனிதர்கள் அப்பா. எங்கள் தகப்பன், எங்கள் தேவன், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி என்னுடைய சிந்தையில் இருக்கிறதெல்லாம் பாரங்கள் தான் ஆண்டவரே. ஆனா எங்க வாழ்க்கையின் திட்டம் எத்தனை ஆசீர்வாதமாய் நீர் வைத்திருக்கிறீர் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. ஒரு இடதுக்கான வேளையில அழுது கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன், வனாந்தரமாய் இருக்கிறேன், உதவி செய்ய ஒருவருமே இல்லை, குறையோட இருக்கிறேன், வியாதியோட இருக்கிறேன், பயந்து கொண்டே இருக்கிறேன். யாரெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரையும் பாருங்கப்பா, எல்லாரையும் பாருங்கப்பா. உண்மை பார்க்க கற்றுக்கொடுங்க. உண்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தை உள்ள வைங்கப்பா. ஒரு அற்புதம் செய்யப்பா, அற்புதம் செய்யப்பா. பலத்தினால இடை கட்டுங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா, துணையாய் நில்லுங்கப்பா, யுத்தம் செய்யப்பா, ஜெயத்தை கொடுங்க. மரணாகும் ஆண்டவர், மரணாகும் ஆண்டவர், மலக்கூடாது என்று சொல்லி ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து ஆராதிக்க, ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்பிக்காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்கிறக்காக கோடானுபடி ஸ்தோத்திரம் அப்பா. சாட்சிகளாய் நிறுத்து, சாட்சிகளாய் நிறுத்து. நாம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களோடு பேசுங்க. வார்த்தையை மன்னாவை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம் நடுவுல பெரியவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிங்க. ஆமென். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே. ஒருவேளை உடைந்து போய் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், அல்லது எதையோ ஒரு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது தேவன் வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம், யோபு 5:9 வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் இந்த கால வேளையில் நம்மளோடு பேசுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவன் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ரட்சித்து உயர்த்துகிறார். இந்த வார்த்தை யோபை பார்த்து, உடைந்து போயிருந்த யோபை பார்த்து, வியாதியோடு இருந்த யோபை பார்த்து, எல்லாவற்றையும் இழந்த யோபை பார்த்து, அப்படி நண்பர்கள் எல்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்தபோது அங்கே தேவானியனாகிய எலிபாஸ் பேசின வார்த்தைகள் இவைகள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்கிறார். இதை கேட்கிற யோபு பல காரியங்களை பேசுகிறார். நீங்க இதே யோபின் புத்தகத்துல 9வது அதிகாரத்துல இப்படியா யோபு சொல்கிறார். 10வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பார்த்தீங்கன்னா 2 பேர் சொல்றாங்க. முதல்ல ஒரு மனுஷன் சொல்றான், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். யாருக்கு சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது யோபுக்கு அதை சொல்லுகிறான். யார் இந்த யோபு? இன்னைக்கு கூட நிறைய பேரு விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து, தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து அநேக காரியங்களை சொல்றாங்க. நம்ம என்ன பேசுறோன்றதை பத்தி தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒருவேளை அநேக காரியங்கள் நமக்கு நேராய் வரும்போது நம்ம என்ன பேசுறோம் எல்லாம் தெரியும்.
ஆனா இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, அப்படி பேசுறோமா? அல்லது தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து பேசுகிறோமா? இந்த இடத்துல இவர் சொல்லிட்டு பல காரியங்களை அங்க எலிபாஸ் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் சந்ததியை ஆசீர்வதிப்பார், ஒரு குடும்பத்தை கட்டுவார், பல காரியங்களை பேசுகிறார். இன்றைக்கு கூட இதை ஆரம்பிக்கும் போதே, இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே தேவன் சொன்னார், உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன். ஆமென், ஆமென். நம்ம நினைச்சுக்கிறோம் யாரும் பின்னாடி உட்கார்ந்து அதற்கு ஒருவேளை பக்கத்துல யாருக்கும் போல, உங்களுக்கு தான், இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தான், நமக்கு தான் செய்ய போகிறார். ஆமென். அதை நாம் விசுவாசிக்கிற விதம், பெற்றுக் கொள்ளுகிற விதம். இன்னைக்கு நிறைய பேரு நிறைய கேட்பாங்க, என்ன செய்வாங்க, ஒண்ணு கூட பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. காரணம் என்ன? எப்படி நீ அதை விசுவாசிக்கிறாய் என்பதுதான் கேள்வி. இங்க பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த வார்த்தைகளை யோபு விசுவாசித்தான். இந்த வார்த்தைகளை அப்படியே திரும்பவும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யார் தன்னிடத்துல பேசினாலும் அவரிடத்திலே திரும்பவுமாய் பேசுகிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அதனால என்ன நடக்குது, யோபுடைய பின்னிலைமை காட்டிலும் முன்னிலைமை, அந்த ரெண்டு, பின்னிலைமை ஒண்ணு, முன்னிலைமை ஒண்ணு வருகிறது, பின்னாடி இருக்கிறது. 2 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார். அவரே சொல்லுங்க, நல்லவரே சொல்லுங்க. நம்ம விசுவாசித்து பேசும்போது நம்முடைய நிலைமைகள் மாறிவிடும். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் மாறிவிடும், தேவைகள் மாறிவிடும், வருத்தம் மாறிவிடும், பயம் மாறிவிடும், வியாதி மாறிவிடும், துக்கம் மாறிவிடும். அவரே சொல்லுங்க. நீங்க விசுவாசித்து பேசணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நமக்கு இது மட்டும்தான் கஷ்டம். நம்ம கேட்போம், விசுவாசிக்க மாட்டோம், அல்லது பேச மாட்டோம். அல்லது கேட்போம், பேசுவோம், விசுவாசிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு பேசுறது வேற பேசுவோம். நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்கும். அப்பதான் பிளஸிங் வரும். அல்லேலூயா. இருதயத்துல ஒண்ண வச்சுட்டு சிந்தையில ஒண்ண வச்சுட்டு வேறு விதமாய் பேசினா நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வாழ்க்கையும் நமக்கே ஒத்து போகாததுனாலே அதை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது எப்படி இதை பெற்றுக் கொள்கிறது, எப்படி தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஆமென். செய்வாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் செய்வார், செய்வார். எண்ணி முடியாத அதிசயம் உன்னால் எண்ணவே முடியாது. ஒருவேளை நம்ம அதை சாட்சியா சொல்லணும்னா, ஒரே ஒரு சாட்சி, ஒரு சின்ன சாட்சிய 1.5 மணி நேரம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஆனா நீ எண்ணி முடியாத சாட்சிகளை, அற்புதங்களை, அதிசயங்களை தேவன் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். அதை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? வேதம் சொல்லுகிறது. நீங்க ரோமருக்கு பவுல் எழுதும்போது 4வது அதிகாரத்துல 21வது வசனத்துல இப்படியா எழுதுகிறார். வாசிப்போம். ரோமர் 4:21 வாசிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. இது வாக்குத்தத்தம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். நம்ம வாக்குத்தத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு என் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இன்னைக்கு பேசியிருக்கிறாரியா தேவன்? ஒருவேளை நேற்றை குறித்து விசுவாசி பேசலாம். இதெல்லாம் இழந்துட்டியே, இதெல்லாம் தோத்துட்டியே, இதெல்லாம் கொண்டே இல்லையே, இப்ப என்ன பேருங்க புதுசா? செய்வார். ஆமென். செய்வார். அவருக்கு தான் தெரியும். நீ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம எதை ஆராய்ச்சி செய்கிறோம்? இழந்தவைகளை உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்கிறோம். ஒருவேளை இல்லாதவைகளை குறித்து ஆராய்ச்சி செய்கிறோம். எப்படி விசுவாசிக்கணும்? அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அந்த வல்லமை அவரிடத்துல உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படி நிறைவேற்றினார்? யோபுக்கு 7 பிள்ளைகள் இருந்தாங்க. 7 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. 7 பிள்ளைகளையும் தேவன் திரும்ப கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? அவருடைய இளமையை கட்டினார். ஆமென்.
சொல்லுங்க ஆமென். அதற்கு பின்பு யோபு 140 வருஷம் இருந்தானா. அதற்கு முன்பு எவ்வளவு வருஷம்னு தெரியல, எவ்வளவு வயதானவனா இருந்தான்னு தெரியல. கண்டிப்பா 7 பிள்ளைகள் திருமணமானவர்கள், 7 பேர் குடும்பம் இருந்திருக்குன்னு சொன்னா ஒரு 100 வயது 90 வயதாக இருந்திருக்க வேண்டும். அதற்கு பின்பு திரும்பவும் பிள்ளை செல்வங்களை பெற்று வளர்த்து அந்த தேசத்துல அவருடைய குமாரத்திகளை போல அழகான பெண்கள் இல்லைன்னு சொல்லி அங்கே எல்லாரும் சொல்லத்தக்கதாய் அவ்வளவு அழகான ஒரு குடும்பத்தை திரும்பவும் தேவன் கட்டினான். ஒருவேளை நான் இழந்துட்டேன் உட்கார்ந்து அழுகிறது, இழந்துட்டேன், இது போயிருச்சு அது போயிருச்சு, தேவன் திரும்பவும் கட்டுவார். நம்ம ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். வாழ்க்கையை கட்டினாரா இல்லையா? தேவன் உறவுகள் பார்த்தாங்க, நண்பர்கள் பார்த்தாங்க, அவருக்கு விரோதமாய் பேசினவங்க பார்த்தாங்க, ஐயோ விழுந்துட்டான், ஒண்ணுமே இல்ல, தனிமையில இருக்கிறான், உடைக்கப்பட்டிருக்கிறான்னு நினைச்சோமே, இது என்ன டபுள் மடங்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத அற்புதத்தை அவன் வாழ்க்கையில செய்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். ஒருவேளை நிறைய பேருக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு சிஸ்டர், உங்க சிஸ்டர் 10,000க்கு வேலை கிடைக்கும், டைரக்டர் சொல்றாங்க 10 லட்சத்துக்கு வேலை கொடுப்பார் விசுவாசி. ஆமென். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கு சிஸ்டர், இப்ப போய் செய்வார் தேவன். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறதற்கு வல்லமை உள்ளவர். ஆமென். அந்த வல்லமை, அந்த மகிமை அவரிடத்துல மட்டும்தான் உண்டு. அவர் என்னுடைய தேவன். ஆமென். எனக்கு சொல்லுவார், செய்வார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு சொல்லுவார். ஆமென். உங்களுக்கு சொல்லுவார், சொல்லிட்டாருன்னா செய்வார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவருக்கு என்ன பேரு? சொல்லுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப சொன்ன அப்படி இருந்து சூழ்நிலை, இப்ப சூழ்நிலை அப்படி இல்லையே. சூழ்நிலைகள் வேணா மாறும், தேவன் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி. எப்படி நம்பணும்? அறக்குறையா நம்புறது, 50-50. நிறைய பேர் என்னது, தேவன் இருக்க வேண்டியதான் சிஸ்டர், அதுக்காக தேவனே இருக்க முடியுமா? நிறைய பேர் கேட்பான். ஏன் அதைய வாழ்க்கை? தேவன் தான், அவர் கற்பனையாகி கிறிஸ்து தான் உன்னுடைய அஸ்திவாரம். அது மேல கட்டினாதான் உன் வீடு நிலைக்கும். ஆமென். சொல்லுங்க ஆமென். அஸ்திவாரம் அவர், மூலைக்கல் அவர், உருவாக்கினவர் அவர், உண்டாக்கினவர் அவர். ஒரே நிமிஷம் எல்லாம் பஸ்மமாக அவரால் முடியும். ஆமென். அவர் அழிக்க வரவில்லை, நம்ம எல்லாம் உயிர்ப்பிக்க வந்தவர். அவர் ஒருவேளை தண்டனை கொடுக்க வரல, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவர் வரல. அவர் எதுக்கு வந்தாரா? மன்னிக்கிறதுக்காக வந்தவர். ஒருவேளை தப்பு பண்ணிட்டோம், தவறு வாழ்க்கையில நடந்து போச்சு, என்ன செய்யறது? இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியும். மோசே கொலை செய்தான். என்ன செய்தான்? கொலை செய்தான். எது கொலை செய்தாரு? அவனும் ஒரு பக்தி வைராக்கியம், அவன் கோபம் வந்துருச்சு. எகிப்தியனும் எபிரேயனும் அவன் சண்டை போட்டு போது அப்படியே எபிரேயனும் பார்த்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எகிப்தியனை கொன்று போட்டுட்டான், கொலை செய்தார். இப்போ மோசேவை தேவன் தெரிந்து கொண்டார். மோசே போனா, மோசே உனக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிற மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை இதெல்லாம் செய்ய சொல்லுப்பான்னு சொன்னார். அவர் எழுதி கொடுத்தத மோசே படித்த போது எப்படி இருந்திருப்பான்? கொலை செய்யாதிருப்பாயா. என்ன எழுதினாரு? அப்படியே கத்தி வச்சு குத்துன மாதிரி இருந்திருப்பான்ல, அழுதுருப்பான் மோசே. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நானே கொலை செய்திருக்கேன், மன்னிச்சிட்டேன்டா, உன் வார்த்தைப்படியே செய்ய. என்ன ஒரு அன்பு தெரியுமா? முதல்ல உன் மீது அன்பை ஊற்றி உலகம் தான் தேடி தேடி கண்டுபிடிக்கும். உடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, மீறுதல்களை எல்லாம் தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கி, கழுவது மட்டும் இல்ல, மன்னித்தது மட்டும் இல்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற அன்பு நிறைந்த தேவன் அவர். எதுக்கு அழுது பேருக்கு அதை அழுதுட்டு இருக்க? ஒரு மனுஷனும் சொல்ல மாட்டான். மோசையை அழைத்தான், வா மோசே, எழுதி கொடுத்தாரு. படித்தவன், முதல்ல படிச்சவன் மோசே தான்.
வச்சிருந்தையா? கொலை செய்யக்கூடாதுன்னு எழுத சொல்லியிருக்கார். நானே கொலை செய்திருக்கிறேன். முதல் மன்னிப்பு எனக்கு தான். அவன் தைரியமாய் பிரசங்கிக்கிறான். ஒருவேளை உலகம் சொல்லும் 1000 குறைகளை, 1000 குற்றங்களை, 1000 குற்றச்சாட்டுகளை உலகம் உம்மீது வைக்கும். தேவ பிள்ளையே, நீ கேட்கிற நபராய் மட்டும் இருக்காத. இந்த வார்த்தைகளை விசுவாசி. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து பாவமறை நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், லேவியர்களாய் அபிஷேகம் பண்ணினார். நம்ம ராஜாதி ராஜாக்கள், ராஜாவின் பிள்ளைகள். எனக்கு செய்வார் தேவன். நம்ம அந்த கான்பிடன்ஸ். ஒரு இடத்துக்கு போனா, ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ போனா, ஏதோ இன்னைக்கு தப்பிச்சிட்டோம், நல்லா பண்ணிட்டோம், வந்துட்டோம். இல்ல, நீ தான் ஆள போற. அவன் உனக்கு தான் அந்த அதிகாரம், அந்த ரைட்ஸ், அந்த ஃபெய்த் உள்ள வச்சிருக்க ஆளி உள்ள வைக்கும் போது அற்புதங்கள் நடக்க, ஒரு மாற்றம் உண்டாகும். நீ வீட்டுக்குள்ள நீ இருக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், ஒரு மாற்றம் உண்டாகும். இருள் உன்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது, பயம் உன்னை தொட முடியாது, வியாதிகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. நம்ம சும்மா கேட்கிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆமா, செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? யோக கேட்டுக்கலாம்ல, என்ன செஞ்சாரு? பிள்ளைக்குட்டி எல்லாம் செத்து போச்சு, இருந்ததெல்லாம் போச்சு, பாரு சோரி வந்த மாதிரி இருக்கிற, என்கிட்ட வந்து என்ன பேசுகிற? கேட்டுக்கலாம் இல்லையா? நம்ம கேட்கிறோம்ல, யாராவது ஒருத்தர் வந்து ஒருவேளை தேவன் உன்னை தேய்ச்சுவார், ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். என்ன செஞ்சார் தேவன்? என்ன செய்யல உனக்கு? இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோமே, தேவன் நம் மீது வைத்த அன்பு, கிருபை. ஆமென். சொல்லுங்க ஆமென். விசுவாசித்து பேசணும். அந்த கேட்கணும், முதல்ல கேட்கணும். என்ன சொல்றாரு? கேட்கணும். கேட்டு அதை நம்பணும். முழு நிச்சயமா எனக்கு அற்புதம் செய்வான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வான். நான் ஒருவேளை இந்த சாட்சி திரும்ப சொன்னாலும் கூட என்னோட இருதயத்தில் ஆவியாக ஏவுகிறதுனால சொல்றேன். என் பிள்ளையை கொடுத்ததான சாட்சி தான். சிறு வயதுல அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு கேன்சர் இருந்தது. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு வாரமோ ஒரு மாதமோ 15 நாளோ 10 நாளோ நீங்க செத்து போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அந்த சின்ன குழந்தையை கையில வைத்து நான் செபித்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க? மருத்துவர்கள் எப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் எனக்கு கேள்வி. வேதத்தை படிக்காம ஏதாவது ஒரு வார்த்தை தேவன் தருவாரே. ஆண்டவர் அநேக வார்த்தைகளை பேசினார். ஊழியம் செய்யா, உண்மையே இருப்பியா, தைரியமாய் தவறு செய்கிற மனுஷனை தைரியமாய் எதிர்த்து நிற்பியா, நீ செய்கிறது தவறு என்று கண்டித்து உணர்த்துவியா, போதிப்பியா, அன்பை கொடுத்து பிரசங்கிப்பியா, நிறைய காரியம் பேசினா. செய்வாண்டவர உலகத்தோடு நிற்காம என்னோடு கூட நிற்பையா, எந்த சூழ்நிலையும் நிற்பான். பல காரியங்களை தேவனோடு கூட பேசும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். உன் ஜீவனை கொள்ளையாடின பொருளாய் கொடுத்த நீ சாவதில்லை. ஒரு அலையை சொல்லுங்க. அப்போ அவனை குறிச்சு பார்க்கும்போது இன்றைக்கு பிள்ளை 17 வருடங்கள் கர்த்தருடைய கிருபைதான். விளம்பி சாதாரணமாக பார்த்து கடந்துட முடியாது. கேன்சர் வியாதி சரீரம் முழுவதும் பரவி இருந்த போது மருத்துவர்கள் எல்லாம் 1 வாரம் 10 நாள் 1 மாதம் சொல்லும் போது என் தேவன் சொன்னார், மகளே நீ சாவதில்லை, சுகத்தை கொடுத்துட்டு அவனுக்கு ஊழியத்தை செய்யணும். நீ இத்தனை எதிர்ப்புகள் ஊழியம் செய்ய, இத்தனை போராட்டங்கள் ஊழியம் செய்ய, ஒரு பெண்ணாய் இருந்து சபையை நடத்துறது கடினம். உலகத்துக்கு நேராக இருக்கிறது கடினம், ஆனா தேவனுக்கு நேராக இருக்கிறது சுலபமானது, லகுவானது. அவரை நீ நடத்துகிறான். இதுவரையும் நடத்தினவர், ஜீவனை கொடுத்து காத்தவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். மனுஷன் விசுவாசிக்க மாட்டான், எதிர்ப்பான். உன்னை அந்த படுகுழியில் இருந்து மரண குழியில் தூக்கின தேவன் அவர். உலகமே எதிர்த்தாலும் இல்ல தேவர்களே, உனக்கு அற்புதம் செய்வான். அவர் வாக்கு மாறாதவர், முழு நிச்சயமா நம்பணும். ஒருவேளை அவனை படிக்க வைக்க முடியாத காலங்கள் கடந்து இருக்கிறான். 10th வரும்போது ரொம்ப டஃப்பான பீரியட் எனக்கு.
அவனுக்கு சுத்தமா படிப்பு வரல. ஸ்கூல்ல எல்லாம் சொல்றாங்க, என்ன பண்ணுவீங்க இப்போ 9th வரையும் ஆல் பாஸ் ஆயிட்டானே, இப்ப என்ன செய்வீங்க, டிசி கொடுத்துற வாங்கிட்டு போங்க உங்க பிள்ளைக்கு சொன்னாங்க. நான் இங்க எழுந்தேன், அண்டு பல காரியம் பேசும்போது அவங்க டீச்சர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஊழியெல்லாம் நல்லா தான் செய்யுங்க, இப்படியே படிக்க வைக்க வேண்டாமா. அவங்களோடு கூட நான் கடந்து வந்த பாதையை சொல்லுகிறது அவங்களுக்கு விளங்காது, நல்லா தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்ன, ஆண்டவரே இது ஒருவேளை மற்றவர்களுக்கு விளங்காது, உமக்கு விளங்க மாட்டவரே, நான் கடந்து வந்த பாதையில நீ சுமந்து வந்த நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார் தெரியுமா? ஒருவேளை யார் எப்படி பேசினாலும் ஒரே ஒரு ஜெபம் தான் இந்த ஸ்கூல்ல இருந்து பண்ணிட்டு ஆண்டவரே, +2 முடிச்சுதான் எனக்கு உடல் வெளியே வரணும் ஆண்டவரே, என் பிள்ளை மூடிய கருத்துல இருக்கலாம். தெரிய நிறைய பேருக்கு 10th ஆஃபர்ஸ் 11th ஆஃபர்ஸ் என் பிள்ளை கொண்டு 12th தேவன் வைத்து இருக்கிறான். ஒருவேளை கடுமையான பாதைகள் தான், ஒருவேளை இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இப்படிப்பட்ட காலங்களை தேவன் ஒருவேளை இந்த பூமி சந்திக்கும் என்று சொன்னாலும் அதிலையும் தேவ பிள்ளைகளை கரப்பிடித்து நடத்துகிறவர், அற்புதம் செய்கிறவர். நம்ம புரியாத உலகத்துக்கு, உலகத்தாலே புரிந்து கொள்ள முடியாது. ஐயோ இது இவ்வளவு கடுமையான காலங்களாக இருக்கிறதே, சூழ்நிலையாக இருக்கிறதே, கடக்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே, இவைகளெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில சம்பவித்தது கேட்கலாம். நீ கடந்து போனது ஒண்ணுமே இல்லை, ஒருவேளை நீங்கள் கடக்கிறது ஒன்றுமே இல்லை. வேதத்தை திருப்பி வாசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் இருந்தான், மொத்தத்தை இழந்தான், குடும்பத்தை, பிள்ளைகளை, அவனுடைய பணத்தை, பொருளை, சமாதானத்தை, சுகத்தை எல்லாவற்றையும் இழந்தான். ஒரு மனுஷன் அவனை பார்த்து பேசுகிறான், தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார்ப்பா. சொல்லும்போது இவன் சொல்றான், ஆமா என் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவன் பேசினானே, அதனாலதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தான். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுனா என்ன? ஒருவேளை சும்மா உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து விட முடியாது தேவ பிள்ளையே. அந்த பாரமான பாதைகளை கடக்கும் போது, ஒருவேளை அந்த துக்கம் நிறைந்த பாதைகளை கடக்கும் போது, அவமானத்தை சுமக்கும் போது, நிந்தைகளை சுமக்கும் போது, உலகம் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு ஒருவேளை உலகம் உன்னை குறித்து முற்றுப்புள்ளி வைக்கும் போதுதான் தேவன் அதை தொடர் செய்கிறார். எப்படி தெரியுமா? மகிமையான வாழ்க்கையை மாற்றுகிறார், மகிமையான வாழ்க்கையை மாற்றுகிறார். அடிக்கடி நான் நினைக்கிறேன் கொண்டேன், ஒருவேளை சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நீங்க எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சும்மா படிச்சுட்டு போறேன். ஒருவேளை இந்த வசனங்களை சும்மா படிக்கிற நபரா இருக்காதீங்க, ஏதோ பேருக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நபரா இருக்காதீங்க. தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இதை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். அவ்வளவு வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. வசனம் சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பினான். இவனுக்கு யோகுக்கு என்ன வித்தியாசம்? அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான், இவருடைய வாழ்க்கையில சரீரத்தில் இருந்த சுகத்தை இழந்தான். வயதான நாட்கள் வாக்கு தத்துவம் மட்டும்தான் இருந்துச்சு ஆபிரகாம்கிட்ட. அவருடைய அழைப்பும் வாக்கு தத்துவம் ஆண்டவர்மான்னு சொன்னார், வந்துச்சான். இப்ப ஆசீர்வதிக்கல, காத்திருக்கிறான். 25 வருடம் காத்திருக்கிறது. அப்போ அங்கே இந்த பவுல் அவரை பார்த்த விதம் விசேஷமானது. இவ்வளவு அழகா ஆபிரகாம் எழுதவே முடியாது. அவருடைய நிலைமையை நன்கு உணர்ந்து போல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவன் முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்தான்? வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்தி என்ன பண்ணாங்க? மகிமைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்த 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 தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஃபெய்த்ல இன்றைக்கு விசுவாசங்களின் தகப்பன் பெயர் ஆபிரகாம் மட்டும்தான். அந்த விசுவாசத்தின் அளவு எவ்வளவு இருக்கு? நமக்கு விசுவாசம் வராது. ஒரு காரியத்தை நாம் இழக்கும் போது விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். எவ்வளவு வைத்திருக்கிறோம் விசுவாசத்தை. இவன் விசுவாசத்துல வல்லவனான். ஒருவேளை சுகத்தை குறித்து அவன் யோசிக்கவில்லை, ஒருவேளை பிள்ளை செல்வங்களை குறித்து யோசிக்கவில்லை. அவனுடைய சரீரம் இருந்த நிலையை மறந்தான். ஒரே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை முதல்ல மறந்துருங்க. தேவனை மறக்காதீங்க.
சக்சஸ் ஒரே வழி என்ன தெரியுமா? பிரச்சனைகளை மறந்துடணும். பிரச்சனைகளை மறந்துடணும். ஒருவேளை இதெல்லாம் கடந்தாதான் சிஸ்டர் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லலாம். எனக்கு தெரியாது, உண்மைதான். தேவனுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை நான் கடந்த பாதை வேற, நீங்க கடக்கிற பாதை வேற, ஆனா வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதை அறிந்தவர். அதனாலதான் சிலுவையில் அந்த வலிகளை சுமந்தார் தேவன். ஒருவேளை மனுஷன் கட்ட பாடுகள் வலிகள் ஒருவேளை தேவனுக்கு தெரியாதோன்னு நீங்க நினைக்கலாம். நல்லா அறிந்தவர், உங்களை விட அதிகமாக அறிந்தவர். அந்த தேவனுக்கு தெரியும். நம்புங்க, பெற்றுக்கொள்ள. எப்படி பெற்றுக்கொள்ளுங்க? பவுல் பேசும்போது பேசுகிறான், என்னை பலப்படுத்துறது கிறிஸ்துவினாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் பலன் தருகிறவர். ஆனா சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பலன் உங்களை பலப்படுத்தும்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். இப்போ பேசுறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கடந்து போனான், பிரச்சனைகளை தாண்டி பிரச்சனைகளை தள்ளி கடந்து போனான் பவுல். அங்கே தாவீது பேசுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவன் பேசி பேசி ஜெயித்தாங்க. அழுது கொண்டிருந்த ஒருவேளை சூழ்நிலைகள் வந்தபோது அழுதார்கள், உடைத்து போனாங்க. ஆனா பேசினார்கள். பேசும்போது தாவீது என்ன பேச போறான் அப்படின்னு கேட்டா, விசுவாசத்தை குறித்து மட்டுமே பேசுறான். கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வாரு, நீ போன்னு சொல்லிட்டான். நீ போ, உன்னுடைய உதவி வேண்டாம், மனுஷனிடத்திலிருந்து வருகிற மகிமையும் எனக்கு வேண்டாம், தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு சொல்லி ராஜாவானவன் மட்டும் இல்ல, அவனுடைய அந்த செயல்களினாலே மொத்த குடும்பத்தை பின் சந்ததி. நீ உட்கார்ந்து தாவீது ஏன் திரும்ப 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 தாவீதை குறித்து பேசுகிறோம்? அவன் ராஜாவா இருந்தது ஒண்ணும் மகிமை இல்லை. அவனை போல 1000 ராஜாக்கள் பின்னாடி வந்தாங்க, அது ஒன்றும் மகிமை இல்லை. ராஜாவா என்றைக்கும் சிங்காசனத்துல ஆளுகை செய்கிற கிறிஸ்துவின் முற்பிதாவானாம். ஒரு அலையிலே சொல்ற அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நீ இருக்கிற குடும்பத்துல நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே என்னுடைய சந்ததி, என்னுடைய பிள்ளைகள், என்னோடு கூட இருக்கிற பிள்ளைகள், அவருடைய சந்ததி எல்லாம் நீதிமானின் சந்ததியாய் படையை போல செழிக்கும். என்னுடைய சபையின் பிள்ளைகள், என்னுடைய விசுவாச குடும்பங்கள், என்னுடைய வாலிப பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், என்னுடைய பெற்றோர், இந்த சந்ததிகள் நித்திய நான் இருக்கிற ஆண்டவரே நீர் அழைத்துக் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளை மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததி மாத்திரமல்ல, சந்ததியா பரிசுத்தவான்களின் சந்ததி சொல்லலாம் ஆண்டவரே. சொல்ல வைப்பார் தேவனே. நீ ஒருவன் வழி மாறி போகலாம், உன்னை விடவே மாட்டேன், உன்னை கரப்பிடித்து நடத்தி கொண்டு வந்து வைப்பார். தாவீதுடைய மகிமை எங்கே காணப்பட்டது? என்ன செய்தானா? சொன்ன அவர் செய்வார், என்னால செய்ய முடியாது, அவர் செய்வார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். இயேசு பேசினார், அவர் தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தார், மனுஷனா வந்தார். என்ன பேசினாரு? தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? தேவனால் எல்லாம் கூடும், இது மனிதர்களாக கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூட. நம்ம என்ன பேசுறோம்? அப்படிலாம் இருக்க முடியாது, இப்படிலாம் இருக்க முடியாது, இப்படி அப்படித்தான் பேசாத தேவர்களே. நீ தேவனுடைய வார்த்தையை நம்பி பேசு. பேசி பேசி ஜெயித்தவர்கள் நாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வரல, அந்த வார்த்தையினாலே அந்த அவிசுவாசமான பேச்சுகளை விட்டுட்டு விசுவாசித்து பேசி பேசி ஜெயித்திருக்கிறோம். எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். இதைத்தான் வேதம் சொல்றது. கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ள. யோகே பேசும்போது பேசுகிறான், நாம் அதை சொல்றது மாத்திரமல்ல, தேவனுடைய சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருடைய வல்லமை, இந்த காலவெளியில தேவனுடைய வல்லமை ஒரு நபர் உணர்ந்து கொள்ளாமல் பூமியில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. ஒரு ஆள் ஒரு இருதயத்தை காயப்படுத்தும், வார்த்தையில அப்படியே கொல்லும், ஒரு இருதயம் உடைந்து போகும். அப்படி என்ன செய்யற தேவனுடைய? என்ன செய்யற? எல்லாரையும் போல அழகும், எல்லாரையும் போல பயப்படுறோம். எப்படி ஒண்ணு நடந்துச்சா, இந்த சூழ்நிலை எப்படி சந்திக்க முடியும்? தேவன் கூட வந்து நிற்பான். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை தேற்ற, உன்னை பலப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு உதவி செய்ய, உன்னை உயர்த்த தேவன் பக்கத்துல வந்து நிற்பாரு. அந்த ஃபெய்த் தான் நம்மை வாழ வைக்கும். ஆமென். அந்த ஒரு எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாலும் நீங்க போக மாட்டீங்க. அதனால தாவீது சொல்றான், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் கூட இருப்பாருன்னு சொல்லல,
அவங்க எல்லாம் கைவிட்டு நீ போயிருன்னு சொன்னா கூட அவர் என்னை சேர்த்துக் கொள்வார், அவரை கூட இருப்பான். அது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மகிழ்ச்சி. பேசி அந்த விசுவாச வார்த்தைகளை பேசி, ஒருவேளை நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் வரும்போது பேசிங்க. ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளவே இல்லை, பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே பேசுறான், பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாடியே பேசுறான். தாவீது பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாடியே பேசுறான். அவர் எனக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரமும் இல்ல, அபிஷேகமும் இல்ல, அங்க சத்துருவும் இல்ல. வாலிப பிள்ளை அந்த வாலிப பிரயாணத்துல பேசினான். சத்துருப்படுவாய் பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. பேசு தேவ பிள்ளையே, உன் பிள்ளை என்ன ஆகணும்னு நினைக்கிறேன், பேசு. தேவன் ஆசீர்வதிப்பா. உன் குடும்பத்தின் நிலை நீங்க ஒரு இதை வச்சு அதை வச்சு அது எதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நிரந்தரம் இல்லாதவர்கள், நிரந்தரமானது ஒன்னே ஒண்ணு, தேவன் நம்மோடு இருக்கிறது தான். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். நீங்க எல்லாம் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களோடு இருந்தான், தேவன் அவர்களோடு இருந்தான், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏது இல்லை இந்த காலவேளையில நீங்க உண்டாயிட்டு போயிருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அல்லது தேடி பாருங்க, தேவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா? நீங்க தேவனோடு இருக்கிறீங்களா இல்லையா? உலகத்துக்கு நீங்க கொடுக்கிற நேரம், உலகத்துல நீங்க அப்படியே மயக்கத்துல இருக்குது. நீங்க உலகம் எப்படி இருக்குது? ஒரு சிலர் இப்ப கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு உலகம் அழிந்து கொண்டிருந்தாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படியேதான் இருக்குது, அப்படியேதான் இருக்குது. உலகம் ஊர் சுத்துறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, நடிக்கிறது, அப்படியே மாற்றமே இல்லை. எந்த மாற்றமே வரல. மாற்றம் வரணும் வாழ்க்கையில, மாற்றம் வரணும் வாழ்க்கையில. தேவனுடைய ஒரு சம்பவம் வாழ்க்கையில நடக்கிறது என்று சொன்னால் அதுல நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இப்படி ஒரு சம்பவம் என் தேசத்துல நடந்து கொண்டிருக்குது. உலகம் ஒண்ணு பேசுது, இதனால தான் நடக்குது. ஒருவேளை ஒவ்வொருவரும் ஒண்ணு பேசுறாங்க. தேவன் என்ன சொல்றாருன்னு கேட்டியா? ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டியா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பார்க்கும்போது பேசி ஜெயித்தார்கள். அக்கினி இருந்தது, அழிவு இருந்தது, தண்டனை இருந்தது. ஆனா பிள்ளைகள் பேசினாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அக்கினிதாயா? ஆனா தேவன் இருக்கிறார் பேசினாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவன். யாருக்கு முன்னாடி? ராஜா கேட்கிறான். எவ்வளவு கொழுப்பு ராஜா நினைச்சிருப்பான், எவ்வளவு கொழுப்பு. ஆராதிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நீ இருக்கிறது என்ன நம்பி? என்னுடைய தேசத்துல, என்னுடைய அரண்மனையில எனக்கு அடிமை, என்னுடைய வேலைக்கார என்ன பேசுற இந்த ஃபெய்த் வராததுனால பிரச்சனை. அழுமூச்சுங்களா இருக்குது, அவிசுவாசங்களா இருக்கிறது. அடிக்கடி நான் சொல்றது, தொடர்ந்து சொல்றேன், அந்த இருளை தன்வசப்படுத்திக் கொள்ளுகிறது, வெளிச்சத்தை விட்டு ஓடி போகிறது. அது இருள் என்பது பாவம், இருள் என்பது சாபம், சபிக்கப்பட்ட நிலை. அதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறது, தேவனை விட்டு ஓடி போயிடுது. நீ பேசு தேவ பிள்ளைய, நீ பேசு தேவ பிள்ளைய, நீ பேசு. அங்க பேசினார்கள் வாலிப பிள்ளைகள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்தாங்க? ராஜா பேசுறாங்க 3 பேரும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், வல்லமையை கொடுத்து பேசினாங்க. எங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை பேசினார்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ண முடியாத அற்புதங்களும் அதிசயங்களும் எங்க நடக்கும்? தேவனுடைய வல்லமையை குறித்து பேசு. உலகத்தை குறித்து, உலகத்தில் இருக்கிற நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் பேசுறாங்க, இதெல்லாம் முன்னாடி இருக்க முடியாது, இப்படி எல்லாம் செய்யலாம், வாழ முடியாது, அதுவே இல்லாமல் போகும், வானம் மடமடம் என்று சுருண்டு போகுமா? அப்ப என்ன செய்வீங்க? ஸ்கூல் போயிட்டு வரேன், இதை படிக்க வரேன், அதை படிக்க வரேன்னு சொல்லுவியா? இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. ஒருவேளை எல்லாம் தடைப்பட்டாலும் இந்த வார்த்தைகள் ஒண்ணு கூட நிறைவேறாம உண்டாந்து வேதம் சொல்லு, நிறைவேறும். அதை தெரிஞ்சுக்கோ. வல்லமை குறித்து பேசு. தேவனுடைய வல்லமை குறித்து பேசினாங்க. தாவீது பேசினான், அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினான். பேசி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேசினார்கள். பேசி ஜெயித்தார். ரூத் பேசினான், மிக அழகாய் பேசினான். அவர்தான் என்னுடைய தேவன் பேசினான். நம்ம என்ன பேசுறோம்? நம்ம என்ன அவிசுவாசமான வார்த்தைகள். குடும்பத்துல ஓயாம சண்டை இருந்தா, ஒருவேளை நம்முடைய கண்ணீர்
நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போதெல்லாம் சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட நீங்க அற்புதம் செஞ்சுறீங்களா ஆண்டவரே? அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா உன் கண்ணீர் வீணாக்காத, அது தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது. என் பிள்ளை அழுதான், மரியாதை அழுதான், நிறைய பேர் அழுதாங்க, நிறைய பேர் அழுதாங்க. அங்கே லாசர் மரித்து போனான். மரியாளுக்கு ஒரு வாக்கு திட்டம். மரியாதை குறிச்சு ஆண்டவர் பேசிட்டாரு. என்ன பேசுறாரு? மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்லிட்டார் மார்த்தாள்கிட்ட. மார்த்தாள் தான் மீட் பண்றா இயேசுவை. வாங்க சார், வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். அப்பப்போ வந்துருவீங்க எங்க வீட்டுக்கு, என்னாக்காத விடுவீங்க. இப்ப எங்க லாஸ்ட் செத்து போய்க்கலாம். உடனே ஆண்டவர் சொல்ற உயிர் தெழுவான். அது தெரியும், எல்லாரும் உயிர் தெழுவது உயிர் தெழுவான். ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமா விசுவாசிக்கிறாங்க. கடைசி நாள் உயிர் தெழுவா. இப்படியே பேசிட்டே இருக்கா. இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் இவங்க மண்டையில இவ்வளவுதான் ஏன்னு தேவனுக்கு தெரியும். ஆனாலும் சொன்னான். வந்துட்டே இருக்கிறது. தேவன் வருகிறார் என்கிற செய்தியை மாற்றாள் மரியாள் என்று சொல்லும்போது மரியாள் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து என்ன செய்தானா? அழுதானா? மரியாள் அழுறத பார்த்து இயேசு அழுதானா? எதுக்கு தெரியுமா? தேவனுடைய நீ ஏன் அழுகிறான்? இயேசு வந்த பிறகு எதுக்கு அழுவ? வர்ற வரையும் அழுத, வர வரையும் அழுத, அல்லது நீ பார்க்கிற வரையும் அழுதா? இப்ப இயேசுவை பார்த்துட்டியா? யோபு சொன்னான், இதுவரைக்கும் உண்மை குறித்து என் காதுகளினாலே கேட்டேன், இப்போது என் கண் உண்மை காண்கிறது. காண்கிறது, கண் காண்கிறது. அங்கே கத்திய ஓங்குற வரைக்கும் ஆட்டுக்குட்டியை பார்க்கல அப்புறம் அந்த சத்தத்தை கேட்கும் போதுதான் ஆட்டுக்குட்டியை பார்த்தா. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார், எல்லாம் பார்த்துக் கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். நீ பேசுகிறே. இப்ப இங்க கிட்ட வந்தோடனே அழும் போது இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு எதுக்கு? அந்த கண்ணீர் மரியாளுடைய கண்ணீரை விட இயேசுவின் கண்ணீர் வெளியேறப்பட்டு மனுக்குலத்திற்காக அழுதார் இயேசு. இந்த அழிவுக்காக, அந்த மரணம் எவ்வளவு பெயின்ஃபுல்ன்றது தேவனுக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல அது எவ்வளவு பாதிப்பை கொண்டு வருவதற்கு தேவனுக்கு தெரியும். அவரை நம்பி அவரை விசுவாச அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை அழுகிறதை பார்த்துட்டு தேவன் சும்மா இருக்க மாட்டார். நம்ம கல்லறைக்கு நேரம் பண்ண மாணவ கூட்டி பறிச்சார். ஒரு அலையில் சொல்லுங்க, நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க, நீங்க தேவனை நம்புங்க. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அதை அப்படியே நம்பி ஆமென் நம்புறேன். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதுல நீர் அதை செய்ய வல்லவர், நிறைவேற்ற வல்லவர்னு நாம் விசுவாசிக்கிறேன். தாமதித்தாலும் வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேறும். நம்ம தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருக்கு. ஒருவேளை ஏதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாதது இதுல இருந்துச்சுன்னா அதை விட வேண்டிய கடமை நம்முடையது. அதை செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியம் இன்னும் கூட பிள்ளைகள் உலக பிரகாரமானே வாங்கி எவ்வளவு சொன்னாலும் விலகிக் கொள்ள முடியல. ஏன் விலகிக் கொள்ள முடியல? அந்த ஃபெய்த் இல்ல. பெயரளவு கிறிஸ்துவ வாழ்க்கை, பெயரளவு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியாது. தேவனை விசுவாசிக்கிறதுல, தேவனை நம்புகிறதுல, தேவனுக்கு சாட்சியை வாழ்கிறதுல நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் நன்கு அறிவார். நம்முடைய வார்த்தைகள் அந்த வெளியே வரும்போதே அவைகள் எல்லாம் நிறைவேறும். தேவையில்லாத பேசாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பேச முடியாத சூழ்நிலையில அமைதியா இருக்காது. தேவன் பார்ப்பார், அவர் எல்லாவற்றையும் செய்வார். யோபு பேசினான், தேவன் அற்புதம் செய்தார். அந்த வாலிப பிள்ளைகள் பேசினாங்க, அவர்களை அக்கினி எரிக்கவே இல்லை. தாவீது பேசினான், ராஜாவானான், மகிமையான ஒரு ராஜாவானான். இயேசு பேசினான், இயேசு பேசினான், மரித்து உயிரோடு எழுந்தார். நம்ம அற்புதங்களின் தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படாதீங்க. நீங்க இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை விசுவாசிங்க. தேவன் அப்படியே செய்வார். God bless, God bless. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தருகிற அப்படியே சமத்துல இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் வைத்து நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய கரைகளை செய்கிறது, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறது. ஆண்டவரே, தாழ்ந்தவரை உயர்த்துகிறவர். தேவரீருமான செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லைன்னா
இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்களோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாருக்காகவும் நான் செபிக்கிறேன். தெய்வ வல்லமை இறங்கட்டும். தெய்வ மகிமை கூடாரங்களை நிரப்பட்டும், வீடுகளை நிரப்பட்டும், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளட்டும். அந்தவரை விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசட்டும். கூட இருந்து நீர் உயர்த்தி வழிநடத்திருக்கான். கோடானுடைய ஸ்தோத்திரங்கள் தேவர்கள் எல்லாம் முற்றிலும் கருத்தில் கொடுக்கணும். ஒரு வியாதியோடு பலவீனத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு அற்புதம் செய்யணும். வேலை இல்லாம வருமானம் இல்லாம இருக்கிற ஒவ்வொரு அற்புதம் செய்யணும். கடன் பிரச்சனைகளை மாற்றணும்பா. பண தேவைகளை செய்யுங்க. திருமண காரியங்களை வாய்க்கப்படுங்க. திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க. ஏற்ற துணை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுங்க. கர்த்தாவே சுகப்பிரசவத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் தேவன் நீங்க போதித்து போஷித்து கரம் பிடித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். அன்றே கர்த்தாவே பொல்லாப்புனக்கு நேரிடாத வாதையின் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்க. எந்த வாதையோ பொல்லாப்போ அல்லது குடும்பங்களை பிள்ளைகளை தொடாதபடிக்கு இரத்த கொட்டைகளாய் மூடி மறைத்தேகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தவர் நீர்தானப்பா. போஷித்தவர் நீர்தான் ஆண்டவரே. உதவி செய்தவர் நீர்தான் ஆண்டவரே. ராஜாக்களாய் அபிஷேகம் பண்ணினவர் நீர்தானப்பா. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீ செய்திருக்கிறேன். என்ன முடியாத அதிசயங்களை நீ செய்திருக்கிறேன். இன்னும் செய்வேன். நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி சாட்சியாய் கொடுத்தேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அன்போடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே வழியாக ஒரு ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை